ஆன்மீக சாதகன் உதவியை எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம்னா எந்த மாதிரியான உதவிகள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது முதல் கேள்வியாகவும், ஒரு அங்க குறைபாடு இருப்பவர்கள் இன்னொருவரை நம்பி வாழ வேண்டி இருக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கொள்வது? வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் நாட் a பிக் கொஸ்டின், இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆன்மீக சாதகன் உதவியை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, இந்த உலகத்துல உதவி இல்லாம எந்த ஜீவனும் வாழ முடியாது அப்படிங்கிறப்போ நாம் எல்லோருடைய உதவியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது மாற்று கருத்து இல்லை. பட் அட் தி சேம் டைம் எதுக்காக நம்ம உதவி எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறதா மெயின். பஞ்சபூதங்களின் உதவியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை. ஆனா எதுக்காக? உயிர் வாழ்றதுக்காக. நீங்க காத்த வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்றீங்க, அப்கோர்ஸ் ஏர் பொல்யூஷன் பண்ணி மிஸ்யூஸ் பண்றத விட்டுருங்க. காத்த வந்து நான் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ண முடியுமான்னா எக்ஸ்ட்ராவெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. என்னுடைய உயிர் ஜீவிக்கிறதுக்கு நான் எவ்வளவு மூச்சை விட முடியுமோ அவ்வளவுதான் விட முடியும். தண்ணியை நான் வந்து எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிட முடியுமான்னா அப்படியும் முடியாது. எனக்கு எவ்வளவு வந்து தேவையோ அவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும். இப்படி அந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய தேவைகளை அற்புதமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதை அதிகமாகவும் நாம் பயன்படுத்த முடியாமல் இருக்கின்ற மாதிரி இருக்கு. சரியா? அப்போ உன்னுடைய ஆசைகளுக்கு அல்லது அகங்காரத்தை விருத்தி செய்வதற்கு அப்படின்னுட்டு வேற எந்த விதமான உதவியையும் உலகத்துல வேற யார்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது. மற்றபடி என் ஞான முன்னேற்றத்திற்கு, என் அகங்காரம் அழிவதற்கு கண்டிப்பாக நான் உதவியை நாடித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்னில்லை, இன்னைக்கு வந்து நிறைய ஆசிரமங்கள், அநாதை விடுதிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் 100% ரன்னிங் த்ரூ ஹெல்ப் தானே, உதவியின் மூலியமாகத்தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அவங்க வந்து ஒரு ஜினைனா இருந்தா நான் சொல்றேன். சோ அவங்க வந்து அவர்களுடைய சுயநலத்துக்காக கேட்காம அந்த குழந்தைகளின் நலத்துக்காக அவங்க கேட்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான ஆன்மீக முன்னேற்றமாக இருக்கிறது. அப்போ ஒரு ஆன்மீக சாதகன் அடுத்தவர்களுக்கு சேவை செய்ய வேண்டி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டி இன்னொருத்தன்ட்டு இன்னொரு உதவி பண்றான். ஏன்னா இவையால் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் பை ஒன் அனதர் தானே. என்னால மட்டும் எதுவும் செய்துவிட முடியாது அப்படிங்கிறப்போ இன்னொருத்தருக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னா கூட நான் இன்னொருத்தர்கிட்ட உதவி கேட்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா தாராளமா கேட்கலாமே, அதை நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாமே. சோ இந்த மாதிரி உதவிகள் நாம் கண்டிப்பாக ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவி செய்கின்றன. ஆதலால் அந்த மாதிரி உதவிகளை நாம் எதிர்பார்க்கலாம், செய்யலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா ஒன் வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாம கேட்கிற அந்த உதவியின் மூலியமாக எனக்கு ஈகோ அழியணுமே தவிர கூடிடக்கூடாது அப்படிங்கறதுதான் மெயின் திங். அப்படியே அந்த கேஸ் அப்படியே ரெண்டாவது கொஸ்டினுக்கு வரேன் பாருங்க. எனக்கு இப்போ அங்கத்துல ஒரு குறைபாடு இருக்கு, இப்போ நான் வந்து ஒரு உதவியை நம்பித்தான் வாழணும்னு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு உதவியை நம்புறேன் அப்படின்னா ஈகோ அழியதானுங்க போகுது. நீங்க இப்ப நான் ஒருத்தரை நம்பி வாழணும் அப்படின்னா என் ஈகோ கூடுமா குறையுமா? என்கிட்ட இப்போ அந்த ஈகோ தான் சிந்திக்குது, இவங்கள் நம்பி நான் வாழ வேண்டியது வந்துருச்சு. அப்ப என்ன திமிரா சிந்திக்குது ஒரு ஈகோ. நான் தனியாக வாழ்ந்துட முடியாது அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே இன்டர்டிபெண்டா தான் இருந்துட்டு இருக்கேன், யாரோ நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்றத புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு அங்க குறைபாடுக்காக ஒரு உதவியை நாடி வரும்போது உடனே நம்ம ஈகோ சொல்லுது, சரி நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, இவங்களை நம்பி நம்ம வாழ்றதான். சோ அது ஒரு ஈகோன்றத தெளிவா எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் அந்த ஹெல்ப் பண்ணி நாடுறதன் மூலியமா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆன்மீக சாதகன் உதவியை நாடலாமா? எதுக்காக நாடணும்? ஈகோ அழியறதுக்காக நாடணும். அப்ப நீ இந்த உதவியை எதிர்பார்க்கும் போது ஈகோ அழியுதா கூடுதா? கண்டிப்பா அழியுது. இன்ஃபேக்ட் நமக்கு அந்த இடத்துல அழுக வருதுன்னா ஐயோ ஈகோ போகுதேன்னு அழுறோம். உங்க அசுரா மைண்ட் அழுகுது, அங்க தெய்வ மைண்ட் அழுறதுக்கு அங்க வேலையே கிடையாது. ஏன்னா நான் இன்னொருத்தரை நம்பி வாழ போறேன் அப்படின்னா ஈகோ அந்த ஈகோ என் இஷ்டத்துக்கு துள்ள முடியாது. ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து இந்த நான் நினைச்சா என்ன வேணா பண்ணிடுவேன் அப்படின்ற அந்த ஈகோ எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராது. நம்ம கையில ஒண்ணும் இல்லடா, என்கிட்ட என்ன இருக்கு. சோ அந்த ஃபீலிங்க்கு ஒரு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்க அது. இது செய்யறது யாரு? முழுக்க முழுக்க நமது கர்மாவாக இருந்தாலும் அதை பாடம் செய்து என் கண்ணன் அல்லவா கொடுக்கின்றான். சோ அந்த பிரசாதம் கண்ணனிடத்திலிருந்து வருகிறது எனும் போது அது கண்டிப்பாக நன்மைக்காத்தானே இருக்க முடியும். See, the situation has been created as if that you have to depend on others. There is no option has been given to you. உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே கேள்வி கேட்கணும், நான் உதவியை கேட்கலாமா கூடாதான்னு. இங்க ஆப்ஷனே கொடுக்கல, நீ உதவியை நம்பிதான் வாழணும்னு சொல்லியாச்சு. பட் இன் சச் கேஸ்
கன்ஃபியூஷனுக்கே இடம் இல்லையே. ஓகே, இட்ஸ் கார்விஷ், இது இறைவனின் விருப்பம் அப்படிங்கறத மனப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு நாம் அதை அனுபவிக்க வேண்டும். இப்ப நான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்க டிபெண்டா அனுபவிக்கும் போது அனுபவம் தான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாமே அனுபவம் தாங்க. உங்களை யாராவது வந்து நல்லா கொஞ்சம் பேசின அனுபவம், திட்டி திட்டி பேசின அனுபவம் இல்லையா? அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட், அவ்வளவுதானே. வாழ்க்கையில காரமாவும் சம்டைம்ஸ் இருந்தாதானே நமக்கு சுவையா இருக்கு. சாப்பாட்டுல இனிப்பாவே இருந்தா நமக்கு திகட்டி போயிடாதா? அப்ப லைஃப்ல எல்லா டேஸ்டும் நமக்கு நெசசரி தானே. We have to try to enjoy it as a different taste and we should not hate it anything. எதை நம்ம வெறுக்க கூடாது, அதை ஒரு சுவையாக சுவைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். Because it has been given by God, இறைவனின் பிரசாதம். இந்த இடத்துல இந்த ஒரு நிலையில உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு வார்த்தையை விடுறான் அப்படின்னா அது யாரு? அவன் அனுமதி இல்லாம நடந்துருமா? அவன் சப்போர்ட் இல்லாம நடந்துருமா? அப்ப கண்ணன் தருகின்றான் என்று அதை சுவைக்க பழகு. அது கசப்பு சுவையா இருந்தா கண்ணன் கொடுக்கறான்னு ஃபீல் பண்ணிட்டா அப்புறம் சுவைக்கிறது நமக்கு என்ன கஷ்டம்? பார்க்கா சுவைக்கிற மாதிரி சுவைச்சிட்டு போவோம். இட்ஸ் ஆல்சோ a கைண்ட் ஆஃப் டேஸ்ட் அப்படிங்கறத உணர முயற்சிக்க வேண்டும். அதை ஒரு சுவையாக சுவைத்துக் கொள். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுடைய மனசுன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது சேவை செய்யறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஏற்கனவே பேசினீங்க. நாம இறைவனை சேவை செய்யறதுக்கு உண்மையிலேயே நம்ம அகங்காரம் இல்லாமல் இறைவனை அடைவதற்குங்கிறது தான் நம்ம கோல். அந்த கோல் அடைகிறதுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, ஒரு மண் தேவையில்லைங்க. ஆல் வாட் யூ ரிக்வயர் இஸ் யுவர் மைண்ட். அந்த மைண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஞானத்துல முன்னேற முடியும். புலன்கள் நேரடியாக உனக்கு எதையுமே செய்ய முடியாது. புலன்கள் கொடுக்கும் விஷயங்களை உன் மனதை எப்படி எடுத்துக் கொள்கிறதோ அதை வைத்துத்தான் உனக்கு சுகமா துக்கமா என்று நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதானே பேசிக் கான்செப்ட். அப்போ கண்ணு டைரக்டா சுகம் தராது. கண்ணு தர்ற விஷயத்த சுகமா எடுத்துக்க போறியா துக்கமா எடுத்துக்க போறியான்னு மனசுதான் முடிவு பண்ணுது. காது டைரக்டா ஆனந்தத்தை தராது. மனசு எப்படி எடுத்துக்க போறதோ அப்படித்தான். இப்படி ஒவ்வொரு புலன்களிலிருந்தும் வருகின்ற அந்த டேட்டாஸ் டைரக்டா உனக்கு சுகத்தை தரப்போறது இல்ல. உனது இந்திரியங்கள் உனக்கு வெறும் கருவிகளாகத்தான் இருக்கின்றன. அது உனக்கு நேரடியாக சுகதுக்கத்தை நிர்ணயிக்க முடியாது. மனம் என்ற அற்புதமான ஒரு வரத்தை உன் கண்ணன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். அதுதான் அது சுகத்தை முடிவெடுக்கின்றது. அது நலமாக இருக்கும் போது நமக்கு என்ன கவலை? நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஒரு வரி ஏதோ கண்ணதாசன் எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு மனசே சரியில்லாம இருக்குங்க, மனநல குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எது இருந்தாலும் கடைசியில் அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ தேர்ஃபோர் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணாலே போதும். God has given a mind which is the ultimate for our happiness and spirituality. அது எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்ல அழகா இருக்கிற டூலை யூஸ் பண்ணி அற்புதமா நம்ம வாழ முயற்சிக்கணும். இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை பண்டிருப்பூர் போகும்போது எங்கேயோ போகும்போது பார்த்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து நான் இப்படி இருக்குமே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ஜாஸ்தி இருக்கிறது இல்ல, வெரி ரேரா தான் இருக்கு. ஏன் இருக்கிறது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் அக்செப்டிங் இட். சோ இந்த பாயிண்ட் நான் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். இட்ஸ் பிரசாத் ஆஃப் காட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னாலே அதோட வாழ்றது எப்படிங்கறது ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். How could you manage with the other organs அப்படிங்கறத எப்போ வரும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா the same moment you are ready to live with that. லைஃப்ல சேலஞ்சிங் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆப்போனன்ட் டீம் ரொம்ப டஃபா இருக்கும், வாழ்க்கையில சுவையா இருக்கும்னு சொல்றோம். அப்போ இந்த வாழ்க்கையில ஒரு ஆர்கன் இல்லாம பண்ணிட்டான்னா செமையா சேலஞ்சிங் எடுத்துக்கிட்டு அதை வந்து பிளே பண்ண வேண்டியதானே. சோ அது எதுக்கு நான் வந்து குறையா நினைக்கணும்? லைஃப் வித்வுட் எனி சேலஞ்சஸ் இஸ் கால்ட் ஒரு மொட்டை மரம் மாதிரி, அதுதான் குறை. லைஃப் சேலஞ்சஸோட இருந்தா அது குறையே கிடையாது, நிறைதானே. சோ நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன், இந்த பண்டிகைபுரத்துல ஒரு தடவை நான் போகும்போது ஒரு பையனுக்கு பாவம் 2 கையுமே இல்ல. ஆனா நாங்க சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருக்கோம். எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மாதிரி எங்க வரிசையில அவரையும் அந்த பையனையும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு சாப்பாடு போட்டு போயிட்டே இருக்காங்க. நான் பெக்கர முழிச்சிட்டு இருக்கேன். என்னது இந்த பையனுக்கு யாராவது ஊட்ட வேண்டாமா? இவங்க பாட்டுக்கு வந்து நம்ம வரிசையில உட்கார வச்சிருக்காங்க.
அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த எல்லாம் வந்து போட்டதுக்கு அப்புறம் நாம கைகளால பிசைகிற மாதிரி அந்த பையன் அழகா தன் கால்களாலேயே எடுத்து பிசைகிறான். 2 கைகள் செய்ய வேண்டிய அந்த வேலைகள் எனக்கு என்ன பண்ணி ஒரு டிஃபரன்ஸ் தெரியலங்க எனக்கு. எனக்கும் அவனுக்கும் அவ்வளவு அழகா நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி சாப்பாடை செய்யறது எடுத்து நான் எப்படி கைகள் எடுத்து வாயில வைக்கிறேன்னா அழகா தன் கால்களால் எடுத்து அவன் வாயில வச்சு சாப்பிட்டதை பார்த்து மேமறந்து போயிட்டாரு. He doesn't have any feel that he is a problem அப்படின்னு சொல்லிட்டு. How it has come, எப்படி அவனால அது கல்டிவேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? Because he has accepted that it is the life for him. இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த செகண்ட் அதை வச்சுக்கிட்டே தன்னால என்ன மேனேஜ் பண்ணிக்க முடியுமோ அதை பண்றான். பட் ஸ்டில் ஐம் நாட் டெல்லிங் தட் ஹி இஸ் 100% இண்டிபெண்டா இருக்கான்னு. இப்பயும் ஏதோ ஒரு நம்பித்தான், இன்னொருத்தர் நம்பிதான் இருக்கான், இல்லைன்னு சொல்லல. பட் அது அவனுக்கு அது ஃபீலிங்கா இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரேன். So therefore accept the things. இறைவனின் பிரசாதத்தை முழுச மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கைவந்த கலையாகும் அப்படின்னு நான் சொல்ல வர 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், எஸ் என்ன சொன்ன மாதிரி தட் கம்பேரிட்டிவ் டேர்ம் இஸ் தி மேஜர் டேர்மா இருக்கிறதுனால அதை பத்தி மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், பணக்காரங்களை பார்க்கும்போது பரிதாபப்படுங்க அப்படின்னு சொன்னேன். பணப்பற்றில இருந்து விலக வேண்டும்னா ஒரு ஈகோயிஸ்டிக்கா சிம்பிள் சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன் அப்படியே நீ பணக்காரனை பார்த்து கம்பேர் பண்ணும்போது நீ எதை பார்க்கணும்? அவனுக்குள்ள இருக்க பயத்தை பார்க்கணும். அவனுக்கு மதிப்பு மரியாதை கூடி போயிருச்சு அப்படின்னா எப்ப அவனுக்கு மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பயத்தை பார்க்கணும். அவனால வந்து லக்ஸரி இல்லாம வாழ முடியாது. he will be in more loss. நிறைய வெறுப்புனா எப்படான்னு காத்திருக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் வந்து எங்கேயாவது போய் அடிக்ட் ஆகுறதுக்கு. அவனுக்கு எல்லா சான்சஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமா கொடுத்தா பின்ன அடிக்ட் ஆகாம என்ன செய்யும்? சோ ஞானத்தில் விட்டு வெகு தூரத்தில் போகின்றான் அதிக பணம் உள்ளவன் அப்படின்னு நினைச்சு அவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனுக்காக இறைவன்ட்ட வேண்டிக்கூடா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உண்மையில அந்த பெண்மணி மற்ற அத்தனை பேரையும் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது உண்மையில் நம்மை கண்டவன் பரிதாபப்பட வேண்டும். ஏன் பரிதாபப்படணும்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஈகோ தானே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு குறையா வந்தாதானே அவனை நினைக்கிறோம். அப்பதானே நம்ம ஈகோ குறைஞ்சு நம்ம ஞான வழிக்கு போறோம். அப்போ என்னை ஞானத்தில் வெறுகேற்றுவதற்காக எனக்கு மட்டுமே கொடுத்த இந்த வரத்தை என் இறைவன் உலகத்துள்ள மற்றவங்களுக்கு கொடுக்கலையே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து பரிதாபம் தானே பண்ணா. இவங்க எந்த வகையிலையும் they are not higher than you. இந்த உண்மையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒருத்தரை பார்த்து நம்ம ஏங்கணும்னா அது ஞானி மட்டும்தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். எங்க அவனுக்கு கண்ணில் இருக்கலாம், கண் இல்லாம இருக்கலாம், கை இல்லாம இருக்கலாம், கால் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், குடிசை வீட்டுல வாழலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம். பட் அவன் ஒரு ஞானியாக இருக்கின்றான். என்ன அர்த்தம்? எந்த நேரமும் அவனால சந்தோஷமா இருக்க முடியுதுன்னா அவனை பார்த்துதாங்க பொறாமப்படணும். ஓ மை காட், எப்படிதான் இவனால இப்படி இருக்க முடியுதுன்னு. ஞானதேவர் 5 வயசுல தாய் தந்தையர்களை இழந்து விட்டு எதுவும் இல்லாத அந்த நிலையில் கூட அவர் அந்த யார் தன்னை துன்பப்படுத்துகிறார்களோ, யாரால் தனக்கு கஷ்டம் வந்ததோ அவர்களுக்கு நேசத்தை கொடுக்கிறார் இல்லையா? அதாவது இந்த ஃபீலிங்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பூரிப்புல எங்க வரணும்னு. சோ தன் நிலை அப்படிங்கிறது மிக கொடுமையான நிலையா இருக்கு. ஆனா அதை பத்தி அவர் ஃபீல் பண்றாருன்னா ஃபீலே பண்ணல. ஆனா ஃபீல் பண்றாரு. எதை பார்த்துனா, ஐயோ இந்த மக்கள் இவ்வளவு அஜ்ஞானிகளாக இருக்கிறார்களே, அதனாலதானே என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. என் அம்மா அப்பா சாவுக்கே காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை பார்த்து ஞானதேவர் சொல்லுகின்றார், ஐயோ இந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்களே. எதுங்க ஃபீல்னா அப்படி இல்ல பண்ணணும். சோ நம்ம கிட்ட ஞானம் இருந்ததுன்னா நம்மளும் அப்படித்தான் ஃபீல் பண்ணணும். சோ சுத்தி உள்ளவங்களை நீங்க கம்பேர் பண்ணும் போது நீங்க பார்த்து பரிதாபப்படணும். இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்குமே கொடுக்கலன்னு அடிச்சு சொல்லுவேன். சோ அப்படி இருக்கும்போது you should be more proud about your situation because the situation is completely meant for you to mold your mind. You cannot think about anything else. பட் மத்தவங்களுக்கு அப்படி இல்ல, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கல. சோ அந்த ஃபீலை டெவலப் பண்ணினா கூட கண்டிப்பா நம்ம வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கிடுவோம். அந்த மண்ணாங்கட்டி காம்ப்ளெக்ஸ் தானே, ஈகோனே தெரியாம ஏமாத்திட்டு இருக்க கொடிய நோய் அது.
சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்க கூட வந்து தெரிஞ்சிடுவான், ஏன்னா அவனுக்கு தெரியுது தான் ஈகோல இருக்கேன்னு. ஆனா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஈகோல இருக்கிறவங்களுக்கு அவங்க என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி வச்சு அவங்க அசுரன் வந்து அவங்கள வச்சு ஏமாத்திடுது. அது ஒரு பெரிய கொடுமை. தயவு செய்து உணர்வோம். இப்படி நாம் தெளிவாக உணர்ந்து விட்டால் உதவியை நாடி வாழ்வது என்பது ஒரு குறையே கிடையாது. நம் அகங்காரத்தை அழிவதற்காகத்தான் அந்த உதவியை நாடி இருக்கின்றோம். அது மிகப்பெரிய வரவே என்று நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக என்பதே இன்றைக்கான எனது பதில்.